இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோபு 42:15. தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. பாருங்க, ஆண்டவர் ஒரு அற்புதமான வார்த்தையை யோபின் மகள்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். தேசத்திலேயே அவர்களைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அப்படின்னா ஆண்டவர் நம்ம எல்லாரையும் மற்ற எல்லாரையும் விட தனித்துவப்படுத்தி காண்பிக்கிறவர். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சிறப்பாக நம்மளை ஹைலைட் பண்ணுவார். நம்மிடத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை இந்த முழு உலகத்திற்கும் வெளிப்படுத்துகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தானியேலை பார்க்கும்போது தேவ ஆவியை பெற்ற ஞானமுடைய இவனை போல யாராவது உண்டா சொல்லப்பட்டதை பார்க்குறோம். யோசேப்பை பார்க்கும்போது இப்படி ஒரு ஆவியுள்ள ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? ஆச்சரியமாக அந்த பார்வன் சொல்கிற வார்த்தைகள் வேதத்தில் எழுதப்பட்டது. அப்புறம் பூமி எங்கும் எப்பா இவங்கள போல ஒரு ஆள் இல்லைப்பா. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் படிக்கிற இடத்துல எனக்கு நல்ல ஞானத்தை தான். இவங்கள மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்க இந்த ஸ்கூல்ல இல்லை, இந்த காலேஜில் இல்லை அப்படி சொல்லணும். நீங்கள் எடுக்கிற மார்க்கை அவங்க அப்படியே கடைசியில் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது இப்படி இத்தனை மார்க்கை இது வரைக்கும் யாருமே எடுத்ததில்லை அப்படி சொல்லப்படணும். நம்முடைய ஜெப வாழ்வை குறித்து பேசப்படும். இவங்க ஃபேமிலியில் இவங்கள மாதிரி இது வரைக்கும் யாரும் ஜெபம் பண்ணதில்லை. இவங்க சபையில் இவர்கள் ஒரு நல்ல ஜெப வீரர். இவர்களைப் போல ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளையை பார்ப்பது மிகவும் அரிது. இந்த மாதிரி நம்ம சொல்லப்படணும். ஒரு தியாகம் செய்கிறோம் அப்படின்னா இவர்கள் செய்த தியாகத்தை போல இதுவரைக்கும் இந்த ஊரில் யாருமே செஞ்சதில்லை. இப்படி தேவன் நம்மளை சகல ஜாதிகளுக்கு மத்தியில் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நம்மை சிறப்பானவர்களாய் அடையாளப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு தான் உங்களுக்குள்ள கிருபைகள், அதற்குத்தான் உங்களுக்குள் தாளந்துகள், அதற்குத்தான் தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு ஏதோ 10ஓட 1 11 அத்தோட இது ஒன்றுன்னு சொல்லி சாதாரணமாய் நாம் எல்லாரையும் போல வாழ்ந்து இந்த உலகத்தை கடந்து போக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தவில்லை. நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் சிறப்பானவர்கள். நீங்கள் அதை நம்புங்க. ஏதோ ஒரு துறையில் உங்களை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். ஏதோ ஒரு அந்தஸ்தான ஒரு நிலைமையில மற்ற எல்லாரை காட்டிலும் நீங்கள் முக்கியமானவங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை காண்பிக்க விரும்புகிறார். யோசுவா பார்த்து இன்னைக்கு இந்த எல்லா ஜனங்கள் கண்கள் காண ஒன்றை நான் மேன்மைப்படுத்துவேன். அப்போ எல்லாரும் இருந்தால் அதில் திறமையானவங்க இருப்பாங்க, எல்லா நிலைகளில் உள்ளவங்க இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் காட்டிலும் யோசுவா எப்படிப்பட்டவன்? அவன் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மையானவன். ஸோ இப்படித்தான் கர்த்தர் தேவ பிள்ளைகளாகி உங்களை அவர் பார்க்க விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார், மற்றவர்களுடைய பார்வைக்கு அப்படி வைக்க விரும்புகிறார். அதனால் தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். நீங்கள் உங்களையே குறைத்து மதிப்பிட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு தருகிற மேன்மைகள் எல்லாரும் வியந்து பார்க்கத்தக்கதாய் இருக்கும். தேவனே, இந்த பூமியில் எங்களை அப்படி சிறந்தவர்களாய் நீர் வைக்க விரும்புகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.